அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதியை அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நிறைவேற்றினார்கள். அந்த விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2021 கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை கூட அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கிணங்க அதிமுக அரசு 12,100 கோடி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகளுக்கு ஒரே ஆண்டில் ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல விவசாயிகள் அவருடைய பம்பு செட் எந்த நேரத்திற்கு சென்றாலும் இயக்கலாம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். திமுக ஆட்சியில் அதையும் மாற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு பகல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம், இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஷிப்ட் போட்டு இன்றைக்கு விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாய கோரிக்கை ஏற்று நம்முடைய விவசாயிகள் எந்த நேரத்திலும் மின் மோட்டாரை இயக்கின்ற விதமாக மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும். அதே போல விவசாய தொழிலாளிகள் பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், விலையில்லா கரை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழிகள் கூட கொடுத்தோம். கிராமத்தில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும். இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த சாமானிய மக்கள் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்று அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லா கிராமத்திலும் அற்புதமான தார் சாலைகளை அமைத்து கொடுத்தோம். பிரமாண்டமான தார் சாலை 2011க்கு முந்தி நீங்க கிராமத்தில் எப்படி சாலைகள் இருந்தது, 2011க்கு பிறகு 2021 வரை கிராமத்திலிருந்து நகர வரை எப்படிப்பட்ட தார் சாலைகள் அமைந்துள்ளது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாம இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தேசிய அளவில் பல விருதுகளை பெற்றோம். இன்றைக்கு உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே அதிக அளவில் உற்பத்தி பண்ணி செய்து கிறிஸ் கர்மான் என்ற விருதை 5 ஆண்டு பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதுலயும் அதிமுக ஆட்சியில் தான் தொடர்ந்து தேசிய விருது பெற்றோம். உள்ளாட்சி துறையில 140 விருதுகள் தேசிய அளவில் பெற்றுகிறோம். மின்சார துறையில தேசிய விருது, போக்குவரத்து துறையில தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, இப்படி நீர் மேலாண்மையிலே தேசிய விருது, இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே துறை வாரியாக சிறப்பாக செயல்பட்டு இந்திய அளவில் விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது அதிமுக அரசாங்கம். அதனாலதான் திரு ஸ்டாலினால அதிமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியல. அதிமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியல. இப்ப ஸ்டாலின் என்ன பேசுறாரு, எல்லா பொதுக்கூட்டத்திலையும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லி இருக்கிற என்டிஏவுக்கும் போட்டியா. ஸ்டாலின் பேசுவது கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில அதுக்கு தான் போட்டியா, தமிழ்நாட்டில் போட்டி இல்லையா. ஏன்னா நம்ம எதிர்க்கிற சக்தி திமுகவுக்கு இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கின்ற பொழுது அங்க முதல் கட்டமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் முதலாக பேட்டி கொடுக்கின்ற பொழுது தெளிவா சொன்னார். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்திருக்குது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க. எங்க கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும்.
எங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். ஏன்னா இங்க இருக்கிற முதலமைச்சர் ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. டெல்லியில தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தமிழ்நாட்டில் யார் மாநிலத்திலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று நடக்கின்ற தேர்தல், அண்மையிலே நடக்க இருக்கின்ற தேர்தல். ஆக எங்களை எதுக்க உங்களுக்கு துணிவில்லை. எங்க அரசு மீது எந்த தவறான செய்தியை சொல்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற அளவுக்கு நான் கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் அதிமுக பத்தி விமர்சனம் செய்ய முடியல. ஏதோ பேசுறான் ஸ்டாலின். இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக அடிமை என்று. நாங்க யாருக்கு யார் அடிமை இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக தான் காங்கிரசுக்கு அடிமை. அடிமைதானே? திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருகின்ற பொழுது அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. அந்த காங்கிரஸ் திமுகவை மிரட்டி அடிமையாக்கி தேர்தல் கூட்டணி வைத்த சம்பவம் நாட்டு மக்கள் மறக்கல. நாங்களா அப்படி அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன முடிவு செய்தார்களோ அந்த முடிவின்படி நாடாளுமன்ற தேர்தல் தனித்து தான் நின்றோம். இப்பொழுது திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாக்குகள் சிதறாமல் நிறுத்தப்படுகிற வேட்பாளர் வெற்றி பெற்று மக்கள் விரோத ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். மக்களுடைய விருப்பப்படி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி. அவை நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் ஸ்டாலின் பார்க்க போறார். இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் 20 நாட்கள் வார்த்தை போர் நடத்தி கொண்டிருந்தது. பத்திரிகை ஊடகத்தில் திறந்தால் இந்த செய்தி தான். பத்திரிகையில வருகின்ற செய்தி, ஊடகத்தில் வருகின்ற செய்தி என்ன செய்தி? திமுகவும் காங்கிரசுக்கும் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை, அந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை, தொகுதி எத்தனை இடம் வழங்கப்பட வேண்டும் அதில் பிரச்சனை என்று தினந்தோறும் வந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுகவை மிரட்டி 28 இடங்களை பெற்றிருக்கு ஸ்டாலின் அவர்களே. நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எங்களுடைய கூட்டணி இருக்கின்றது. எங்க கூட்டணியிலே அமைக்கப்பட்ட கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உணர்வோடு செயல்படுகின்ற கூட்டணி அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நேரத்திலே தெரிவித்து, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தினந்தோறும் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் போராட்டம், இன்றைக்கு ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், அதுபோல போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தினந்தோறும் போராட்டம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா அந்த யாரெல்லாம் இந்த போராட்டம் நடத்துகிறார்களோ அந்த அமைப்புக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு ஆட்சி இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது. அதனால இன்றைக்கு அந்த அமைப்பை சேர்ந்தவரெல்லாம் வீதியிலே வந்து போராடக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கின்றது. ஆக மக்களை ஏமாற்றி வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாம வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி. அதற்கு தகுந்த பாடம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் வழங்குவார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த 525 அறிவிப்புகளை 1/4 பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களாமா? எங்க நீங்க சொல்லுங்கம்மா. 100 ரூபாய் கொடுக்கல. 100 நாள் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்கன்னு சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? ஆனா அதிமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு கோரிக்கை வச்சு அழுத்தம் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளா உயர்த்திருக்கிறோம். 100 நாளா 125 நாளா உயர்த்திருக்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கையிலே அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாட்கள் 150 நாளா உயர்த்தப்படும். அதுவிட கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அதிமுக ஆட்சி வந்தா கல்வி கடன் ரத்தாகும். அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? ரேஷன் கடையில கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்க. போட்டாங்களா? ஆக கொடுக்கப்பட்ட முக்கிய வாக்குகள் எதுவும் நிறைவேற்றப்படல. அதே போல விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா விவசாயிக்கு? ஆக முழுக்க முழுக்க விவசாயிகளை ஏமாற்றி அரசாங்கம், பொதுமக்களை ஏமாற்றி அரசாங்கம் மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்றப்படும் உங்களா என்பதை நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த சர்வாதிகார ஆட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். ஆகவே இந்த பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்கா பெருமக்கள் அத்தனை பேரும் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்வது என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் உயர்வு 57% உயர்ந்து விட்டது. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்வு. அதே போல பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு, கடைக்கு 150% உயர்வு, வருடத்திற்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, பீக்கவர்ல கடைக்கு கூடுதலான சார்ஜ், குடிநீர் வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டுகின்ற அரசு தொடர வேண்டுமா? இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவியின் அவருடைய பேர்ல வங்கியில மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதோடு ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் மகளிருக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு ஏழைகள், வீடு இல்லாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள், ஆதிராவிட மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவருக்கு வீடு இல்லாமல் அவர்களை தத்தளிப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அப்படி தனி குடித்தனம் போகின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே வீடு வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும். படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு
அலுவலகத்தில் பயிர் செய்தவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். வேலை கிடைக்கின்ற வரை பிளஸ் 2 படிக்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதே போல நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். நடபாதையில கடை வைத்துக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதுபோல இன்றைக்கு பணிக்கு செல்லுகின்ற நம்முடைய மகளிர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும். பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அந்த நலனை முன்னிட்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். இன்னைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மின்சார இன்றைக்கு இருசக்கர வாகனம் வெறும் 35,000 ரூபாய், 25,000 ரூபாய் உங்களுக்கு மானியமா கொடுக்கிறோம். நீங்க ஒரு 1000 ரூபாய் கட்டி போதும், உங்களுக்கு மின்சார 2 இருசக்கர வாகனம் வந்துடும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துடும். மாசம் 500 ரூபாய், கிட்டத்தட்ட 12 மாசத்துக்கு கட்டினா ஸ்கூட்டர் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிடும். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருக்கும். ஏற்கனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் தொடரும். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கிராம பகுதியில் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் அறிவிக்கப்பட்டு 1850 அம்மா மினி கிளினிக் தமிழகத்தை திறந்தோம். இப்ப அந்த திமுக ஆட்சி வந்தவரை மூடிட்டாங்க. மீண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதே போல கைத்தறி நெசவாளர்கள் தற்போது இன்றைக்கு 300 யூனிட் விலையில்லாம கொடுக்கறாங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது 300 யூனிட் விலையில்லாம கொடுக்கறாங்க. அதிமுக ஆட்சி பண்ணதுடனே அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். அதுபோல விசைத்தறி அதை இருக்கின்ற நிறுவனங்கள் இப்பொழுது 1000 யூனிட் விலையில்லாம கொடுக்கறாங்க. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தா 1400 யூனிட்டாக இன்றைக்கு உயர்த்தப்படும். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் இந்த தொகுதியில் கூட்டணி சார்பாக போட்டியிட்டா அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த சிப்காட்ல வெளியேறுகின்ற நீர் அந்த நிலத்தடி நீர் பாதிப்பதாக சொன்னாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அந்த சிப்காட்டிலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்திகரிக்கப்பட்டு இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதேபோல கூட்டணி கட்சி நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டு மக்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள கழகத்துடைய நிர்வாகிகள் திரு பி அருணாச்சலம் அவர்களே, திரு ஒன்றிய செயலாளர் திரு அருள்ஜோதி கே செல்வராஜ் அவர்களே, திரு வைகத்தம்பி டி.வி. ரஞ்சித் அவர்களே, திரு விஜயன் என்கின்ற கே.ஏ. ராமசாமி அவர்களே, திரு சி.டி. ரவிச்சந்திரன் அவர்களே, திரு பி. தனசேகர் அவர்களே, திரு கே.கே. சக்திவேல் அவர்களே, திரு ராம்ஸ் என்கின்ற பி.சி. ராமசாமி அவர்களே, அதே மாதிரி நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ்.எம். செந்தில்குமார் அவர்களே, பாஜக கட்சி சேர்ந்த திரு ராயல் கே. சரவணன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு வி.எம்.கே. குமார் அவர்களே, தலைவர் திரு எஸ். பார்த்திபன் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு ஏழுமலை அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநகர மாவட்ட செயலாளர் திரு வி. வெங்கடேசன் அவர்களே, மற்ற அமமுக சேர்ந்த நிர்வாகி திரு கே.ஆர். என்கிற சுப்பிரமணியம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மாநில துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு விடியலை சேகர் அவர்களே, தமாக தெற்கு மாவட்டத்தில் திரு வி. பி. சண்முகம் அவர்களே, தமாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் திரு வக்கீல் சண்முகம் அவர்களே, கொங்கு மக்கள் முன்னணி திரு சி. ஆறுமுகம் அவர்களே மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டுள்ள
நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடற்பரப்புகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த எழுச்சி பயணம் 192வது பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் 191 சட்டமன்ற தொகுதியிலே மக்களை சந்தித்துவிட்டு பெருந்துறையில 192வது சட்டமன்றத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேருலக செயலாளர், கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி வணக்கம் என்று சொல்லி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.